அவங்க பேரும் பாரதி இல்லையா? இப்ப பாரதியார்னாலே இன்னைக்கு நீங்க டிவியை ரேடியோவை எதை திருப்பினாலும் தொலைக்காட்சியை பார்த்தாலும் பாரதின்னா பாரதி பார்ப்பான், பாரதி பயந்தவன், பாரதி கோளை, பாரதி கஞ்சா குடிக்கிறவன் இன்னைக்கு சில பேர் பேசிட்டு இருக்கான். அந்தணர் சமூகத்தை அவமதிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு இன்றைக்கு சில பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதியை இழிவுபடுத்துகிறார்கள். ஒண்ணு இல்ல, பாரதிய சீமான் வந்து புகழ்ந்து பேசிட்டாராம், பாரதிய ஈவேராவோட ஒப்பிட்டு பேசிட்டாராம். அதனால இந்த ஈவேரா வாரிசுகள் எல்லாரும் சேர்ந்து பாரதி ஒரு ஐயரு, இந்த நாட்டில் ஐயரா பிறந்தா பாவம், பிராமணனா பிறந்தா பாவம், அப்படியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார் இருக்காரு, அவர் ஒரு ஞான மரபு. வீரத்துறவி விவேகானந்தருக்கு சீடர் சகோதரி நிவேதிதை. சகோதரி நிவேதிதையிடம் அவரை ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டு மகாகவி பாரதியார் காசியிலே இருந்து நிவேதிதை ரெண்டு விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாரதியிடத்திலே சொல்லுகிறார். ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று பெண் விடுதலை. பாரதி தமிழகத்திற்கு வந்து வந்தே மாதரத்தை மொழிபெயர்த்தார். நளிர்மடி நீரும் நயம்படு கடிகளும் என்று இந்த தேசம் குறித்த பாடல், தேசத்தை தாய் வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வந்தே மாதரம் என்கின்ற வங்க மொழி, ஆனால் அந்த வங்க மொழி எப்படி ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற அந்த மந்திரம் இந்த நாட்டு மக்களை இணைத்ததோ அதே போல வந்தே மாதரம் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே தேசிய உணர்ச்சியை, தேச பக்தியை உருவாக்கியது. அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்க மொழியிலே ஆனந்த மடம் நாவலிலே எழுதினார். 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த வந்தே மாதரம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அந்த வந்தே மாதரத்தை பாடியவர் தான் வ.உ.சி. வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, அவருக்கு பேரே வந்தே மாதரம் பிள்ளை. அவருக்கு பேர் என்ன? வந்தே மாதரம் பிள்ளை. செக்கிழுத்த செம்மல் சுப்பிரமணிய சிவா சிறையிலே அவருக்கு குஷ்டரோகியினுடைய சிறுநீரை கொடுத்து குஷ்டரோகம்